ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாலக்கீரை கூட்டு எப்படி செய்கிறந்தாங்க பார்க்க போகிறோம். இந்த கூட்டு நல்ல சூடான சாதத்தில் நெய் போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த சுவையான பாலக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கூட்டு செய்கிறதுக்கு 120 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இப்போது துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. ஒரு 3 டைம்ஸ் போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 3 விசில் மட்டும் மிதமான தீயில வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கணும், ரொம்ப குழைய விடக்கூடாதுங்க. இப்போ இந்த பருப்பை தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாங்க. நம்ம பாலக்கீரை கூட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே 2 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. வரமிளகா வாசனைக்காக சேர்க்குறதுங்க, முழுசாக சேர்த்திக்கோங்க. 3 பச்சை மிளகா நல்லா கீறிட்டு சேர்த்துக்கிறேங்க. இப்போ பச்சை மிளகா, வரமிளகா எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வரமிளகா, பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. வெங்காயத்து கூடவே 5 பல் பூண்டை நல்லா 1-2 தட்டி சேர்த்துக்கலாங்க. இந்த கூட்டுக்கு நம்ம பூண்டு சேர்க்கும்போது வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கீரை கூட்டுக்கு கருவேப்பிலை நிறைய சேர்க்க வேணாம், கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன தக்காளியாக 2 நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சிடணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நம்ம தக்காளி கூட சேர்த்துக்கலாங்க. கீரையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. கீரையை இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இந்த கீரை கூட்டுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு இப்போ பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க. நம்ம பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கீரை வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கீரையை நல்லா வேக வச்சுட்டா போதுங்க. ஏன்னா இந்த கீரை சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சுங்க. கீரை நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாங்க. பருப்பை சேர்த்துட்டு அது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திட வேணாங்க. இந்த அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கூட்டு கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போ பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கூட்டுக்கு நம்ம மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்துட வேணாங்க, இந்த அளவு சரியாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதி வந்தால் போதுங்க, ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. கூட்டு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நல்ல ருசியான பாலக்கீரை கூட்டு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க. நல்ல சூடான சாதத்துக்கு நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.